நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா புதினா சட்னி எப்படி அரைக்கணும்னு பார்க்க போகிறோம். எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம். பச்சை புதினா ஒரு 2 கைப்பிடி அளவு, பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, சின்ன பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, அரை நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு புடி அளவு தேங்காய். இப்போ போட்டு நல்லா அரைச்சிடலாம். பச்சையாக சாப்பிட்டாதாங்க எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும், எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், அழகாக இருக்கும். வதக்கக்கூடாது. இப்படியே சட்னி அரைச்சி நல்லா இட்லி சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். இப்போ நாம் தாளிப்பு கொடுத்துடலாம். புதினா சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். 2 சீரகம் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். புதினா சட்னி ரெடி. இப்போ தாளித்து ஊற்றிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சணும். பச்சையாக அரைச்சாதான் அதனுடைய விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சோம், புதினாவில் உள்ளது. அப்புறம் இதை வதக்கியெல்லாம் நம்ம அரைச்சக்கூடாது. இப்போ தாளித்து பச்சையாகவே ஊற்றிக்கணும். நம்ம வதக்கின பிறகெல்லாம் தாளிக்கக்கூடாது. இப்படி பச்சையாக அரைச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கணும். இதை 1 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் சட்னி செம்மையாக இருக்கும். இப்போ நாம் இதை ஃப்ரிட்ஜில் 1 நிமிஷம் வச்சிடலாங்க. கொஞ்சம் கூலிங் ஆகணும். இப்போ மூடிடலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் எப்படி வச்சிடணும். சூப்பரான புதினா சட்னி சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி காலையில் டிஃபனுக்கு இந்த புதினா சட்னி இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.